சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல, அப்பா மகன் சண்டே. தமிழ்நாட்டுல 2 அப்பா மகன் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ஒரு அப்பா மகன் சண்டையோட நம்ம டீட்டெயிலா வந்து பேசிட்டு இருந்தோம். ஆமா, மூணாவது எதுவும் இல்ல இப்போதைக்கு தெரியல, வெளியில மேபி வருங்காலங்கள தெரியலாம் இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு இது வரைக்கும் நமக்கு தட்டுப்படலைன்னு தான் சொல்லணும். ஆமா, 3வது அப்பா மகன் யார சொல்றீங்க? நீங்க யார நினைச்சு இவ்வளவு நேரம் பேசுனீங்க? யார நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க அதே நினைச்சீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அது அவங்க நினைச்சுக்கிட்டோம் யாருன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜெகதீப் தன்கர் குறுக்கால வந்தாரு. அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் சொல்ல, அதுவும் அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே மாதிரி பழனிசாமி பல்ட்டிலாம் தடிச்சிருந்தாரு ஒரு வாரம் கழிச்சு. ஆமா, அமித்ஷா சொன்னதே இல்லன்ட்டாரு கடைசியில. இதெல்லாம் பார்த்தோம். சரி, ஓகே, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு தினம். பரந்தூர் மக்கள் இந்த சர்வதேச விமான நிலையம் அமைக்க போறாங்கன்னு சொன்னாங்களா, அவங்களுடைய லேண்ட்ல அமைக்க வேணான்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தோட எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப இன்னைக்கு 999வது நாள். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள், நாளைக்கு 1000வது நாள் தொடர்ந்து அந்த மக்கள் போராடிட்டே இருந்திருக்காங்க. இந்த வேணாம், எங்க நிலமெல்லாம் பாலா போயிடும், எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடும், விவசாய நிலங்கள் வந்து போயிடும், நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இத பத்தி மௌரியாங்கிற நண்பர் வந்து நம்ம வீட அலுவலகத்துல வேலை பார்க்கறாரு. அவரே அங்க போய் ஒரு ஷார்ட் பிலிம் வந்து எடுத்து நம்ம கிட்ட காட்டினாரு. ரொம்ப நல்லா இருந்த ஷார்ட் பிலிம். நம்ம நேயர்களுக்கு அதை பகிர்வும் நம்ம வந்து நினைக்கிறோம். அதை நம்ம போட்டு காட்டிட்டு வந்து பேசிடலாம் அதை பத்தி. கண்டிப்பா. பாய்ஸ், இதுதான் நம்ம ஊருடைய மேப். இதை சுற்றி 13 கிராமங்கள் இருக்கு. இதுல 12 ஏரி, 15 குட்டை, 17 குளங்கள், மொத்தம் 46 நீர்நிலைகள் இங்க இருக்கு. இது எல்லாத்துக்குமே நாம தான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். புரிஞ்சுதா? கேப்டன், இங்க ஏதோ ஆபத்தான ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம ஸ்கூல். கேப்டன், அப்ப நம்ம ஸ்கூலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? நாம அங்க இல்லாம இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தான். லிசன் சோல்ஜர்ஸ், எதிரிங்க எந்த பக்கத்துல ஆனாலும் நம்ம ஊரை அட்டாக் பண்ணலாம். அதுக்கு நம்ம தயார் நிலையில இருந்தாகணும். நம்ம ஊரோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. ரைபிள்ஸ், செக், கிரனேட்ஸ், செக், கமாண்டர். அபௌட் 10. கமாண்டர் எங்க? கேப்டன், காலையில கமாண்டருக்கு வயிறு சரியில்லை, அதனால திறந்து விட்டோம். ஷிட் கேப்டன், லெட்ஸ் மூவ். எவன்டா அது பாட்டி குளிக்கிற இடத்துல வந்து எட்டி பாக்குறது? ஓடுறா டே, ஓடுறா 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 ஓடுறா. மைக் 1, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? குரூப்பா கொஞ்சம் மொக்க போட்டிருக்காங்க கேப்டன். கவனமா இருங்க, அது ஆபத்தான இடம். எஸ் கேப்டன். மைக் 2, பொசிஷன் வந்துட்டீங்களா? எஸ் கேப்டன். அங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடக்குதா? இது ஸ்மெல் வர மாதிரி இருக்கு கேப்டன். என்ன ஸ்மெல்? பார்த்து, ஏதோ பயப்பமா இருக்க போகுது. மாட்டு சாணி கேப்டன். சீ. கடமையில இருக்கும்போது ஆட்டு சாணி, மாட்டு புழுக்கை இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஓவர். ரொம்ப நாறுது கேப்டன். கண்ணுக்கு எட்டுன்னு வரைக்கும் எதுவும் தெரியவில்லை கேப்டன். கவனமா இருங்க சீஃப். கொஞ்சம் விட்டாலும் இந்த ஊரே அழிஞ்சு பார்த்து கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த ஊருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. கேப்டன், என்னாச்சு? கேப்டன், எதிரிங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ. Every day at 7 p.m. people here gather near the Nagathamman Kovil
and they discuss why they're objecting to this proposal. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 67வது நாளான நேற்று இரவு Mark 1 days against the construction of an airport. தொடர்ந்து 145வது நாளாக 211வது நாளாக 264வது நாளை 300வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலாக தொடரும் போராட்டம் ஓராண்டை கடந்திருக்கிறது. 400வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொடர்ந்து 456வது நாளாக 600வது நாள் போராட்டத்தை அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மக்கள் 700 நாட்களுக்கும் மேலாக For 709 days. 792 நாளாக 2 வருஷத்தை கடந்து போராடுறாங்க. 910 நாட்களை கடந்திருக்கும் நிலையில்தான் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள். பரந்தூர் மக்கள் போராட ஆரம்பிச்சு இன்னையோட 999 நாள். அதை பற்றின அந்த குறும்படம் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 46 நீர்நிலைகள் இருக்குங்கிறத அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு நீர்நிலைகளே அரசாங்கத்தால் உருவாக்க முடியாது. ஏற்கனவே சென்னை வந்து மழை காலத்தில் வெள்ளமா வந்து மிதக்குன்ற யாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த நீர்நிலைகளை ஃபுல்லாக மூடிட்டு என்ன பண்ண போகிறாங்க, விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அதான் அந்த பகுதியோட மக்கள் தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அழகா அதை வந்து காட்சிப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதுல நடிச்சவங்க எல்லாருமே ஏகனாபுர அந்த இருக்கிற அந்த பசங்க தாங்க நடிச்சிருக்காங்க. ஆமா, அதுவும் வந்து தாவேகா தலைவர் விஜய் ஒரு பையனோட வீடியோ பார்த்துட்டு அங்க வந்தாருலாம் சொன்னாங்க. ராகுல் அந்த பையனும் வந்து இதுல நடிச்சிருக்காரு. ஒரு சீரியஸான விஷயத்த குழந்தைங்களை வச்சு சொல்லும் போது இன்னும் ரீச் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன ஹியூமரோட இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு மௌரியா. அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அந்த பசங்களும் அழகா வந்து நடிச்சிருந்தாங்க. இதுல சொன்ன மாதிரி 1000 நாள் போராட்டம், அதுல வந்து அடையாள போராட்டமா அவங்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு மாலை 6 மணி 7 மணிக்கு மேல ஒரு அங்க வந்து கூடி மக்கள் வந்து எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. இதுல 500வது நாள் 600வது நாள் இந்த மாதிரியான நாட்கள் வரும்போது மட்டும் இன்னும் தீவிரமான போராட்டங்களை, வயலுக்கு நடுவுல நின்று போராடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க. நாளைக்கு 1000வது நாள் இன்னும் தீவிரமான ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுப்பாங்க ஏகனாபுரம் மக்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. நிச்சயமா இந்த பரந்தூர்ல சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 13 கிராமத்திலிருந்து 20 கிராமங்கள் வரைக்கும் பாதிக்கப்படலாங்கிறாங்க. குறிப்பா 4 கிராமங்கள் முழுவதும் வந்து அழிஞ்சு போயிடுங்கிறாங்க. அதுல ஏகனாபுரம் கிராமமும் ஒண்ணு. மீதி கிராமங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், அந்த ஏரியாக்கள் எல்லாமே பாதிக்கப்படுங்கிறத குறிப்பிடுறாங்க. ஒரு 4 கிராமம் கண்முறையா அழிஞ்சு போறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு இதை தான் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா. இப்ப என்னன்னா மச்சேந்திரன் IAS வந்து நியமிச்சிருந்தாங்க அரசாங்கம். மக்கள் எல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறதுனால சரி நீங்க வந்து திரும்பி போய் ஆய்வெல்லாம் பண்ணுங்க, ஆய்வெல்லாம் பண்ணிட்டு அறிக்கையெல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவரும் ஆய்வெல்லாம் பண்ணிட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா அதை வெளியிடல அரசாங்கம். இது வரைக்கும் ஏன்னு தெரியல. அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். அவர் என்ன கொடுத்தாருங்கிறது சொன்னா ஐயோ மாட்டிக்குவோமோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த படம் முடியும் போது ஃபிலிம் பைன் போடுவாங்க, ஃபிலிம் ஃபார் ஏகனாபுரம் மக்கள்ங்கிற மாதிரி முடிச்சிருந்தாரு. நம்மளும் தொடர்ச்சியா ஏகனாபுரம் மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அரசாங்கத்தோட காதுல விழுகிற வரையும். தொடர்ந்து அரசியல் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமா கேள்வி வந்து பார்க்கலாம். சத்தீஸ்கர் நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பூமி மாதிரி நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து கேட்டிருக்காரு. இப்ப அண்மையில செய்தியாச்சு, K218b இங்க வந்து உயிரினங்கள் வாழலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏதோ பஸ் நம்பர் மாதிரி இருக்கு. சரி. கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக 2018ஆம் ஆண்டே கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கோள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூமியிலிருந்து டிஸ்டன்ஸ் பாக்குறப்ப 124 ஒளியாண்டுகள்ங்கிறத வந்து சொல்றாங்க. 124 ஒளியாண்டுகள். ரொம்ப தூரமா? அப்ப போயிட்டு வந்துட முடியாது. தூரம்லாம் இல்ல, நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நம்மளுடைய பல தலைமுறைகள் தாண்டி தான் அங்க போய் சேர முடியும். ஆமா, அதை கணக்கிடவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஓகே, எதனால சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு வெளியில வாட்டர் வேப்பர் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா,
டைமெத்தல் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள் அங்க இருக்குங்கிறத சொல்றாங்க. உயிரினங்கள் வாழ்ந்தா மட்டும் தான் ரசாயன பொருட்கள் அந்த கிரகத்துல இருக்குமா. அதனால அதுவும் அங்க இருக்கு. ஏன்னா கடல் இருந்தாலே உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கு. தட்பவெப்பமும் பாக்குறப்ப உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. நம்ம எப்படி பூமியில வந்து ஒரு சூரிய வெளிச்சமும் கொஞ்சம் கம்மி நல்லாவும் இருக்கும், அதே சமயத்துல உயிரினங்கள் வாழ்றதுக்கான சூழல் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கு. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அதிக வெப்பமுள்ள இருக்கும், உயிரினங்கள் வாழ முடியாது. கரெக்டான அந்த அளவுல டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும் உயிரினங்கள் வாழ முடியும். கடலும் இருக்கு, வாட்டர் வேப்பரும் அந்த கிரகத்துக்கு வெளியில இருக்கு, டைமெத்தல் சல்ஃபைடு இருக்குங்கிறதுனால உறுதிப்படுத்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து சொல்றாங்க. இதற்கு எதிர்த்தரப்பும் இருக்கு. நிறைய கிரகத்துல இந்த டைமெத்தல் சல்ஃபைடு கண்டுபிடிச்சிருக்காங்க, வந்து உயிர் வாழல, இந்த உயிரினங்களும் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு தரவு மட்டும் வச்சுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாதுங்கிறதையும் சொல்றாங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி போகப்போதான் தெரியும். ஆமா, ஏன்னா இங்க குளோபல் வார்மிங் அது இதுன்னு பேசுறாங்க. சரி, இன்னொரு பிளானட் இருந்தா அங்க போய் வாழ்ந்துக்கலாம்ல. முதல்ல குளோபல் வார்மிங்னா இங்க இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தினாலே இங்கேயே நம்ம நல்லாதான் வாழ முடியும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு சூரியன் கொஞ்சம் பெருசாகி பூமியை விழுங்கிரும்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம தப்பிச்சு போகணுங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படதான் செய்யும். அதுக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டு நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, உறுதியா மனிதனம் தப்பிச்சிரும். அந்த பரிணாம வளர்ச்சியில மனிதனம் வேற ஒரு ரூபத்துல நம்ம வந்து வேற ஒரு கிரகத்துக்கு கண்டுபிடிச்சு நம்ம போயிடுவோம்னு தான் அவருமே வந்து சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா விண்வெளி துறையில முதலீடு இருக்கணும்னு சொல்லிட்டு 10,000 கோடி வந்து போடுறாங்க. வர்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க தமிழ்நாடு அரசு. யாருக்கு வர்றதுக்கு? தமிழ்நாடு அரசுக்கு தான். ஆமா, வானம் ஸ்பேஸ்னு வேற ஒரு சர்ச்சை வேற போயிட்டு இருக்கு. அதிமுக இது யாருக்காக லாபம், யாருக்கான லாபம் அப்படின்னு சொல்லி சபரீசன் போட்டோ எல்லாம் போட்டு கேள்வி கேட்கறாங்க. இதுலயும் அரசியல் வந்துருச்சு பாத்தியா இல்லையா? அரசியல் பேசினாலே அரசியல் வந்துருது, அறிவியல் பேசணும்னா அரசியல் வந்துருது. எலன் மஸ்க் கூட தான் பிரதமர் மோடி வந்து பேசியிருந்த நேரத்தோட நம்ம சொல்ல வந்து பேசியிருந்தோம். ஆமா, விண்வெளி துறைங்கிறது ஒரு பூமாக்கிட்டு இருக்க அந்த துறைங்கிறது, அதுல கூட நிறைய படிப்புகளும் இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்கு ஏஐ மூலமாகவே. அதையும் கூட வந்து படிக்கணுமா? நம்ம எங்க படிக்கிறது? வேணுங்கிறவங்க படிச்சு பயன்பெற்று ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சொன்னாங்கன்னா நமக்கு என்ன இருக்கு இந்த பூமிக்கு வெளியில அப்படிங்கிறது தெரியும். அடுத்த கேள்விக்கு இப்ப போயிடும். யூசர் ஆளப்போறான் அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து பள்ளிகள்ல சாதி சர்டிபிகேட் கேட்கறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி வருண் பிரகாஷ்ங்கிறவர் ஜாதி சான்றிதழ் இல்லா கல்வி சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுல இன்னொரு கேள்வியா ஜாதி ஒழிப்பு இந்தியாவில் முழுவதும் சாத்தியமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. ஜாதி முழுமையா ஒழிஞ்சிட்டா ஜாதி சான்றிதழும் ஒழிஞ்சிரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ காலகட்டத்துல சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 2000 ஆண்டுகளா வந்து சாதியின் அடிப்படையில பல சமூகங்களுக்கு இங்க கல்வி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்கூலுன்னெலாம் போறோம், அந்த பள்ளி கல்வி அந்த மாதிரியான விஷயங்கள், கல்வி முறை வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. முன்னாடி குருகுல கல்வி இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி வேற மெத்தட் ஆஃப் கல்வி இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அதுல குறிப்பிட்ட சாதியினர் வந்து கல்வி கற்கலாம், மற்றவங்க எல்லாம் கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒடுக்குமுறை வந்து இருந்தது. அதை உடைச்சு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஏன்னா சாதியினால கல்வி மறுக்கப்பட்டதுனால அந்த சாதியின் வழியா தான் கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சாதி ரீதியான இடஒதுக்கீடு வந்து இங்க இருக்கு. ஸோ அதுக்கு சாதி சான்றிதழ் இங்கே கொடுக்குறாங்க. அது வந்து கொடுக்காம நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடே அடிபட்டு போயிடும். அது ஒரு பெரிய சிக்கலாக மாறிடும். ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் எடுத்துக்கிட்டோம்னா 90% அதிகமானவர்கள் வந்து ஓபிசி, அதாவது எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ளே வராங்க. அவங்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே 69% இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம சாதி சான்றிதழ் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடே வழங்கப்படுது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாதி சான்றிதழ் எதுக்காக கேட்குறாங்க கல்வி நிலையங்கள்லாம், நிறைய இடைநிற்றல் இருக்குது. குறிப்பாக சில சாதியை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக இடைநிற்றல் இருக்குது. இதெல்லாமும் கணக்கெடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அப்போ தானே இங்கே வந்து சமூக ரீதியான ஒரு மாற்று திட்டம் நம்ம கொண்டு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் சாதி சான்றிதழ் வந்து வாங்குறாங்க. இன்னொன்று, ஸ்கூலில் சாதி சான்றிதழ் வாங்குறதுனால வந்து இங்கே சாதி ஒரு பிரிவினை ஏற்படுதா மாணவர்கள் கிட்ட அப்படின்னு கேட்டால் அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து தான் சாதிங்கிற ஒரு விஷயமே ஒரு குழந்தைக்குள்ளே வந்து புகுத்தப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சின்ன குழந்தைகள் கூட சாதி பேரை சொல்லி அது ரீல்ஸ் எல்லாம் பண்ண வச்சு அந்த சில சாதி வெறியர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கூலில் வந்து இந்த சாதி சான்றிதழை ஏதோ ஒரு நம்ம ஆசிரியரோ இல்லை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க யாரோ தான் வந்து வாங்கி வச்சுக்க போகிறாங்க. இதை காட்டி மாணவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட கிராமங்கள்லாம் நம்ம பார்த்தா கூட சில கிராமங்கள்லாம் முன்னாடி நம்ம படித்தப்பெல்லாம் பார்த்துருக்கலாம்.
அந்த வீட்டுக்கு போகாத, அங்கே சாப்பிடாதன்னு கூட சில பேர் சொல்லி அனுப்பிச்சா கூட அவங்களுக்கு தெரியாமல் நம்ம நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூட இருந்திருக்கும். இன்னொன்று, குழந்தைங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்லாமல் தான் நம்ம பள்ளி கல்வியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கோம். அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில பேர் வந்து அதை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நமக்குள்ளே புகுத்திருக்கலாமே தவிர ஒரு சிலருக்குள்ள. பட் ஸ்கூல் லெவலில் அது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ சாதி சான்றிதழ்ங்கிறது இங்கே அவசியம்தான். அதன் மூலமாக தான் இடஒதுக்கீடு இங்கே வழங்கப்படுது. சாதி முழுமையாக ஒழியும் போது சாதி சான்றிதழும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிரும். இல்லை, சில பேர் வந்து நினைப்பாங்க சாதி சான்றிதழ் ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிரும்ட்டு. அது ஒரு தவறான பார்வைங்கிறதையும் சொல்லலாம். யார் இந்த ஜோசப் குரியன் அப்படின்னு சரோஜா பாலசுப்ரமணியம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம், இந்த மாநில சுயாட்சியை பற்றின அறிவிப்பு வந்து ஒன்று வெளியாச்சு. அதுக்கான ஒரு குழு அமைச்சிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்றத்திலே இதை பற்றி பேசி இந்த குழுவுக்கு தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியனை வந்து நான் நியமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதை வச்சு மாநில ஒன்றிய அரசுகளுக்கு இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வகைப்படுத்தணும், அதுக்கு தான் இந்த கமிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டிலாம் கலைஞர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இருந்தது. பட் அதை வச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே எடுக்கப்படலை, மத்திய அரசு வந்து எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முதல்வர் வச்சிருந்தாரு. இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கமிட்டி அமைக்கிறோம்னு சொன்னது தான் இந்த ஜோசப் குரியன் கமிட்டி. இவர் யாரு அப்படின்னா, இவர் கேரளாவை சேர்ந்தவர். 1953 கேரளாவில் பிறந்தவர். 79 78 79 அந்த காலகட்டத்தில் இவர் வழக்கறிஞராக நீதித்துறையில் பணியை தொடங்குறாரு கேரளாவில். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே கேரள உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாகவும் பதவி உயர்வெல்லாம் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவர் வந்து நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய வழக்குகளை அங்கே கையாண்டிருக்காரு. குறிப்பாக பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் கேரள உயர்நீதிமன்றத்துக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா ஹிமாச்சல பிரதேசத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இவர் வந்து பணி செஞ்சிருக்காரு. 2013 உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பதவி உயர்வு இவருக்கு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே உச்சநீதிமன்றத்துக்குள்ள இவர் வராரு. இதில் வந்து குறிப்பாக இவர் சொல்லணும்னா, அந்த முத்தலாக் முறைப்படி இந்த விவகாரத்து பண்ணுறது தவறு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்த அமர்வில் இவரும் வந்து தவறுன்னு கொடுத்துருந்தாரு. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இவர் முன்னெடுத்த முக்கியமான விஷயங்களில் வந்து கொலீஜியம் முறை மூலமாக இந்த நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுல ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை, அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக பேசினது ஜோசப் குரியன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, 2017 அப்போதைய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா இருந்தார். அவருக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர், ரஞ்சன் கோகாய், அப்புறம் ஜோசப் குரியன் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் வந்து வெளிப்படையாக வந்து அவரை விமர்சித்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஜோசப் குரியனும் இருந்தார். என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, தீபக் மிஸ்ரா வந்து அந்த கேஸ், அவர் தானே சிஜேஐ, ஸோ அவர் தான் கேஸ் எல்லாம் வந்து யார் எந்த வழக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிறது அவர் தான் ஒதுக்குவார். இந்த ஒதுக்குறதுல நிறைய பாகுபாடு காட்டுறாரு, பார்ஷியாலிட்டி இருக்கு. அதுவும் சீனியர் ஜட்ஜஸை வந்து தவிர்த்துட்டு ஜூனியர்ஸ்க்கு வந்து இந்த முக்கியமான வழக்குகள்லாம் கூட ஒதுக்குறாரு. இதுல பாகுபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிர்வாக குளறுபடி நிறைய இருக்கு. தீபக் மிஸ்ரா வந்ததுக்கு அப்புறம், சிஜேயா வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படையா வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அதுல ஜோசப் குரியனும் ஒருத்தர். நீதித்துறை தாண்டி இவர் வந்து மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர் தான் ஜோசப் குரியன். அதனாலதான் வந்து இந்த இதுக்கு வந்து தலைமையா வந்து அவரை வந்து நியமிச்சாங்க. அதுக்கு வந்து எனக்கு சம்பளம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டேன். அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் சம்பளம் இல்லாம இந்த பணியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது ஏன்னா இப்ப காலத்தின் கட்டாயம், இது இப்ப பேச வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவையா நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஜோசப் குரியன் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட கமிட்டி தான் இதுக்கு அடுத்து வந்து இதை பத்தி ஆராய்ச்சி நடத்தி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. இடைக்கால அறிக்கையை வந்து ஜனவரி 2026 கொடுக்க போறாங்க. ஒரு முழு ரிப்போர்ட் வந்து 2 ஆண்டுகள் கழிச்சு கொடுப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க. என்ன கொடுக்க போறாங்கிறது போகதான் தெரியும். பட் இவர் சொல்றதுலேயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில வந்து கூட்டாட்சி. அதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட நிலைப்பாடு தான், திராவிட மாடலோட நிலைப்பாடு தான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கருத்துரை பகுதியில ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்துருப்பீங்க. நீதிபதியை பத்தி டீட்டெயிலாக வந்து சொன்னார் வருண். நிறைய கேள்விகளும் பதில் சொல்லியிருக்கோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.